வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன் சௌபாகிய ஆஸ்ட்ரோ சர்வீஸ்லேருந்து பேசுகிறேங்க. ஸோ நாம் இன்னைக்கு ஒரு புது வகையான எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோங்க. என்னன்னாக்கா பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்றது வந்து ஒரு ஆதிக்கலைங்க. தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஆதிக்கலை. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது அப்படின்றது. இப்போ இந்த 2025ஓட பீகார் அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு பாருங்க. இதனோட ப்ரிடிக்ஷனை வந்து பஞ்சபக்ஷியில் ப்ரிடிக்ட் பண்ணால் எப்படி வருது ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோங்க இது. ஸோ இதில் நிறைய குறைகள் எதனா இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன் பீகார் 2025. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 வருதுங்க. எலெக்ஷன் வில் பி கண்டக்டட் ஆன் 2 phases. அதாவது phase 1, phase 2 அப்படின்ட்டு 2 கட்டமாக நடத்துகிறாங்க. அதில் phase 1 அப்படின்றது வந்து 6 நவம்பர் 2025. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 121 சீட்டுகள் அதில் போலிங் நடக்குதுங்க. அதே மாதிரி ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்ல வந்து நவம்பர் 11, 2025 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 122 சீட்ஸ் வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து நான் மேஜர் 2 பார்ட்டிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ஒன்று வருது, மகாகத் பந்தன் அப்படின்றது பார்ட்டி 2 வருது. ஸோ இதில் என்டிஏல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பிஜேபி இருக்குது, ஜேடியு இருக்குது, லோக் ஜனசக்தி இருக்குது, இந்துஸ்தான் அவான் மோர்ச்சா அப்படின்ட்டு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கட்சி இருக்குது. ஸோ இது என்டிஏ கூட்டணி. இதுக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மகாகத் பந்தன் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் மற்றும் நேஷனல் பார்ட்டின்ட்டு எல்லாம் கன்சாலிடேட்டடாக வந்து ஒரு 7 பார்ட்டிஸ் வருது. ஸோ அதில் மெயினாக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்ஜேடி வந்துடுது. ஸோ இது 2 பார்ட்டிஸ். ஸோ இதனோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மகாகத் பந்தன் அப்படின்னாக்கா தேஜஸ்வி பிரசாத் யாதவ். ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வராரு. அதே மாதிரி என்டிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிதிஷ்குமார் வராரு. ஸோ இந்த தேஜஸ்வி பிரசாத் யாதவ் வந்து அதாவது பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 9 நவம்பர் 1989. ஸோ இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் எப்படின்னாக்கா, இது 5 விதமான பஞ்சுகளை கொண்டு எந்தெந்த பட்சி என்னன்னைக்கு வலுவா இருக்கு, யார் யாரோட பட்சி அன்னைக்கு செயல்படும் செயல்படாது, வீரியமாக இருக்கு, அதன் அடிப்படையில வந்து யார் வெற்றி வாகை சூடுவார்கள் அப்படின்ற அடிப்படையில வந்து கொடுக்குற ஒரு ப்ரெடிக்ஷனுங்க இது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகாகத் பந்தன் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் லீட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவரோட பட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு காலத்து பட்சி வந்து கோழி வருதுங்க. அதே மாதிரி நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியோட நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை வருது. ஸோ இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனுக்குள்ள போகலாம். இதில் வந்து ஃபேஸ் 1, அதாவது டே 1 எடுத்துருவோம். போலிங் டேட்டை 6 நவம்பர் 2025 121 சீட்டுக்கான போலிங் அன்னைக்கு நடக்குது. அன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னா தேய்பிரை வியாழன் வருது. அன்னைக்கு அதிகார பட்சியாக வருது பார்த்தீங்கன்னா ஆந்தை வருது, படுபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா கோழி வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முடிஞ்ச அளவு புரிஞ்சுங்க. இதில் அதிகார பட்சின்றது அந்த பட்சி அன்னைக்கு முழு வீரியத்தோட செயல்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இது படுபக்ஷி அப்படின்றது வந்து அன்னைக்கு முழுக்க செயலிழந்து துவண்டு விடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல இயற்கையவே வந்து இங்கே ஆந்தை வந்து முழு பலத்தோட இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அன்னைக்கு நல்ல ஸ்வீப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி படுபக்ஷியாக கோழி வந்துட்டதுனால அன்னைக்கு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் அந்த தேய்பிரையில வர்றதுனால ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆந்தையின் பலம் 212.5 இருந்தாலும், அதே மாதிரி கோழியின் பலம் 275 அதிகமாக இருந்தாலும், இன்னும் சில நுணுக்கமான ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் 1ஓட ரிசல்ட் என்னன்னா 83% வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து ஃபேவரா வருதுங்க. அதே மாதிரி ஒன்லி 17% ஃபேவர்ஸ் பார்த்து தேஜஸ்வி பிரசாத் யாதவ். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ் 2ஓட ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம். இதில் 11 நவம்பர் 2025 122 சீட்டுகள் நடக்குதுங்க. இது தேய்பிரை செவ்வாய்க்கிழமையில நடக்குது. இங்கே அதிகார பட்சி கோழியாக வந்துடுது. இப்போ இந்த கோழி அப்படின்றது வந்து இது யாரோட பட்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ்வி பிரசாத் யாதவோட பட்சி முழு பலத்துடன் வீரியத்துடன் அன்னைக்கு செயல்படுது. அன்னைக்கு படுபக்ஷி நாள் வந்து வல்லூர். இதுல சூட்சமமா ஒண்ணு சொல்ல விரும்புறது என்னடனா, அன்னைக்கு படுபக்ஷி கோழியாவே வந்துச்சு, முழு பலத்துடன் வந்து ஆந்தை இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழு பலத்துடன் கோழி இருக்கு, ஆனா படுபக்ஷி வேற ஒரு பட்சி வல்லூர் பட்சி வந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்தை வந்து அந்த அளவு பாதிக்கப்படல. இன்னும் அட்வான்டேஜா சொல்ல போனாக்கா ஆந்தைக்கு கோழி நட்பாவே வந்துடுது அன்னைக்கு. ஸோ இந்த கன்சிடரேஷன் அந்த மைன்யூட் சேஞ்சஸ்ல என்ன நடக்குது அப்படின்னாக்கா 70% வந்து ஃபேவர் பார்த்த தேஜஸ்வி பிரசாத் யாதவ். இது வந்து ஃபேஸ் 2ஓட ப்ரெடிக்ஷன். 30% ஒன்லி ஃபேவர்ஸ் ஃபார் நிதிஷ்குமார் யாதவ்.
ஸோ அப்போ கன்க்ளூஷனுக்கு வரும். ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் 2025. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன் எல்லா கட்சியும் கன்சிடர் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுன்றது எதிர்பார்த்தது. நான் இந்த எலெக்ஷன் ப்ரிடிக்ட் பண்ணுற ஐடியாலுமே கிடையாது. பட் நெக் மூவ்மெண்ட்டில் வந்து இன்னைக்கு 13th நவம்பர் 2025 வந்து ஃபைனல் ஈவினிங்கில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு கிளாரிட்டியோட ஏர்லியராகவே ப்ரிடிக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீகார் எலெக்ஷன் என்டிஏ ஃபேஸ் 1ல 83% வாங்குச்சு, ஃபேஸ் 2ல வந்து 30% வாங்குது. அதே மாதிரி மகாகத் பந்தன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல 17% வாங்குது, ஃபேஸ் 2ல வந்து 70% வாங்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ஃபேஸ் 1 அப்படின்னாக்கா என்டிஏ வின் பண்ண போகிறது 100, ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 37. மகாகத் பந்தன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல 21 அண்ட் ஃபேஸ் 2ல 85. அப்போ டோட்டல் சீட்ஸ் ஆஃப் என்டிஏ ஸ்கோரிங் லெவல் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 137 சீட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆப்பனண்டாக இருக்கிற மகாகத் பந்தன் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா 106. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாரும் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் மாதிரி வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட இல்லை ஒரு அசுர பலத்தோட வந்து ஒரே ஒரு கட்சி தான் ஒரு கிளீன் ஸ்வைப் எதற்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆந்தியோட ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட ரிசல்ட் வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணும். ஸோ நிதிஷ் தான் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவார். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பஞ்சபக்ஷி அடிப்படையில் வந்து கணிக்கப்பட்ட ஒரு புது விதமான ப்ரெடிக்ஷனுங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி நெக் மூவ்மெண்ட்டில் வீடியோ போடாமல் ஐபிஎல்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் டவுனாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது ராமகிருஷ்ணன், சௌபாகிய ஜோதிடர் ஆம்பூர். வணக்கங்க.